ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிட்டிருக்காங்க. இப்போ கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வருடம் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப டஃப்பாக வந்து இருக்கும். எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பாக வந்து இருந்தது இல்லையா? எங்கேருந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் வந்து வந்திருந்தது அப்படின்றதவே வந்து ஸோ தெரியல. அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருந்திருந்த நிலையில, இப்ப கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்றத அனைத்து தேர்வாளர்களுமே நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கருணை அடிப்படையில இது வந்து அதிகரிக்கலாம் அப்படின்ற மாரியும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. சில டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இருந்தாலுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு 3935 காலி பணியிடங்களுக்கு ஓரளவு 2,00,000 மேல வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அப்ளை பண்ணி அனைவருமே தேர்வு வந்து எழுதியிருந்தாங்க. இந்த தேர்வின் அடிப்படையில இப்ப அதிரடியாக நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகள் வந்து ஸோ அக்டோபர் மாதத்தில தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டாங்க இல்லையா? இந்த நிலையில டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்களுக்கு அனைவருமே எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகுது. என்ன அறிவிப்பு அப்படின்றத தொடர்ந்து வீடியோவுல பார்க்கலாம். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு பிரிவுகள் வாரியான கட் ஆஃப் இதுதான் அப்படின்ற மாரி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகப்படும்? அதேமாரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அதேமாரி டைப்பிங் லிஸ்ட் பதவிக்கு பிரிவு வாரியாக கட் ஆஃப் வந்து நிலவரம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேர்வு முடிவுகள் வந்து அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் தேர்வாணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை எப்போது ஸோ பார்ப்போம் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருந்திருந்த நிலையில் இப்போ தமிழ்நாடு அரசு வருகிற 2026ல சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. அதுக்குள்ளேயே அனைத்து வேலைகளுமே தேர்வாளர்களுக்கு அனைவருமே பணியாணை வந்து வழங்கிடணும் அப்படின்னு ஒரே நோக்கோடு பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு பணிகள் வாரியம் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 4ஆம் நிலையில் பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வினை ஜூலை 12ஆம் தேதி நடத்தியது. இந்த தேர்வின் மூலம் மொத்தம் 3935 காலி பணியிடங்கள் வந்து வெளியிட்டிருந்தது. இந்த குரூப் 4 தேர்வு 2 பகுதிகளாக நடைபெற்று முதல் பகுதி கட்டாயம் தமிழ் மொழி தகுதி தேர்வு. அதேமாதிரி இதில் 100 கேள்விகள் இடம்பெற்றிருந்த நிலையில் 2ஆம் பகுதியில் பொது அறிவு 75 கேள்விகளும் திறன் அறிவு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்விகளும் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த குரூப் 4 தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வாளர்களும் நிபுணர்களும் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இதற்கிடையே குரூப் 4 தேர்வுக்கான காலியாக விடை குறிப்புகள் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் தேர்வாணையம் அதிரடியாக வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் குரூப் 4 தேர்வாளர் பிரிவுகளின் வாரியாக கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 வந்து இருந்தாலே நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்க போகுது. அதேமாதிரி பிசிக்கு வந்து 151 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி எம் வந்து பார்த்திங்கன்னா 148 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு வந்து 158, எஸ்சிக்கு வந்து 156. அதே மாதிரி எஸ்சி ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 148,
ஸோ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கட் ஆஃப் வந்து குடுத்துருக்காங்க. கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிக்கு 150 வந்து இருக்கு. அதேமாரி பிசிஎம்முக்கு வந்து 48 இருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கப் போகுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அம் தட்டச்சு பணியாளருக்கான கட் ஆஃப் வந்து குடுத்துருக்காங்க. இதில பொதுப்பிரிவினருக்கு 56, அதேமாரி அ பிசிக்கு வந்து 155, எம்பிசிக்கு 144, அதேமாரி எம்பிசிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 154, எஸ்சிக்கு வந்து 152, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவுக்கு வந்து 144, அதேமாரி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 146. இது இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நீங்க வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அதே நேரம் வழங்கப்படும். ஸோ கருணை மதிப்பெண்கள் அடிப்படையில இந்த கட் ஆஃப் வந்து மதிப்பெண்கள் வந்து உயர வாய்ப்புள்ளது அப்படின்றத குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வருகின்ற நாளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விதிமுறைகள்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அந்த விதிமுறையின் படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வந்து நீங்க 9 மணிக்குள்ள நீங்க வந்து அனைவருமே சென்றணும். ஒரு சில விதிமுறைகள்லாம் வந்து குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செல்ஃபோன் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாச்சும் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து சிக்கினீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையே முடிக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டு நாளை எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது. நாளை 9 மணி அளவிலிருந்தே நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி அனைவருமே வந்து எக்ஸாம் வந்து போங்க. பார்த்தீங்கன்னா, இதிலும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இருக்கப்போகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பாக வந்து இருக்கு. அனைவருமே அட்டெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்டு வந்து இருக்கு. அவங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தகவலை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வந்து இருக்க போகுது. நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.